ஓகே, ஒரு முக்கியமான டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்ன அப்படின்னா, வாட் இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மிஷன்? மிஷன்னா என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. அதுக்கு ஆதாரமாக தான் நம்ம டேவிட் அசல் கிரே வார்டிகளையும் கிரேட் கமிஷன் பேசேஜஸையும் வச்சு, கிரேட் கமிஷன் தான் மிஷன் அப்படின்னா, கிரேட் கமிஷனுடைய மையம் என்ன, அது எப்படி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அன்ஃபோல்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ மிஷன்னா ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் அவர் கொடுக்குறாரு இல்லையா? ஒன்று வந்து டூ ப்ராட், இன்னொன்று டூ நேரோ. ப்ராட் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன சொல்றாரு அவரு மிஷன்ஸ் அப்படின்னா? சுவிசேஷம் சொல்றது. அது வந்து டூ நேரோ. சுவிசேஷத்தை சொல்லிட்டு மட்டும் போயிடுறது வந்து அதுதான். அது வந்து மிஷன். வாட் இஸ் மிஷன்னா சர்ச் பிளான்டிங். பிளான்டிங் த சர்ச் தான் மிஷன் அப்படின்னு சொல்றாரு. பட் ப்ராட், ரொம்ப பெரிய பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படின்னா என்ன ஆயிருது அப்படின்னா, ஸ்டார்டிங் ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், வேற என்ன நம்மாள்கள் பண்றாங்க, ஆர்ஃபனேஜஸ், சோஷியல் ஒர்க், இதை எல்லாத்தையும் பண்ணிட்டு எதை விட்டுறது? காஸ்பல், சர்ச் பிளான்டிங்கை விட்டுறது. சி, பிளான்டிங் ஆஃப் சர்ச்சஸ் அதுதான் சென்ட்ரல் ஃபார் தி மிஷன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாலை வச்சு எழுதுறாரு. பால் வந்து எங்கேயாவது போய் ஸ்கூல் ஆரம்பிச்சாரா, அல்லது கொரிந்துல புவர் இல்லையா? இருந்தாங்க. பட் ஆனா ஹிஸ் பிரைமரி ஒர்க் அப்படின்னா பிளான்டிங் ஆஃப் சர்ச்சஸ், அதுதான் மிஷன். டூ நேரோ பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா வெறுமனா போய் காஸ்பலை சொல்லிட்டு வந்தது. ஸோ அதுலதான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ப்ராக்ளமேஷன் வந்து இட் இஸ் இன்வால்வ். ப்ராக்ளமேஷன் வந்து இன்வால்வ்டு, ஆனா இட் டசன்ட் எண்ட் தேர் அப்படின்னு பார்த்தோம். மிஷன்ஸ் அப்படின்னா இட் இஸ் பேசிக்கலி பிளான்டிங் ஆஃப் சர்ச்சஸ் அண்ட் மேக்கிங் டிசைபிள்ஸ் தான் மிஷன் அப்படின்னு பார்த்தோம். சரி, அப்ப நமக்கு நேச்சுரலா வர்ற கேள்வி இப்போ உங்களுக்கே வரும். நீங்க எல்லாருமே ஐஎம்எஸ் ப்ரேயர் குரூப்ல இருக்கிறீங்க. ஸோ ஐஎம்எஸ்ல இருந்து ஸ்கூல்ஸ் நடத்துறாங்க, ஹாஸ்டல்ஸ் நடத்துறாங்க, ஹாஸ்பிட்டல் தெரியல, ஏதோ ஒரு பிளான் மகாராஷ்டிரால யோசிச்சுட்டு இருந்தாங்க, எல்லாம் இருந்தது. இப்ப அதெல்லாம் தப்பா? தப்பு இல்ல. அது எப்ப தப்பாகுது? அதுக்கு மட்டும் ப்ரையாரிட்டி கொடுக்கும்போது. So most of our time, most of our energy, most of our finances எல்லாமே வெறுமன லவ்விங் இது மாதிரி இதுல போய் நிக்கிறது தான் கான்சென்ட்ரேஷனை வந்து மாத்தி விட்டுருது அப்படின்னு சொல்றாரு அவரு. ஓ, ஓகே. ஸோ அப்ப இது எல்லாம் தேவை இல்லையா அப்படின்னா கண்டிப்பா தேவை. ஏன்னா நீங்க வந்து எப்படி, ஹவு டு யூ ஜஸ்டிஃபை லவ்விங் காட் அண்ட் லவ்விங் அதர்ஸ் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டை வந்து நீங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? ஒருத்தன் வந்து படிக்காம இருக்கிறான், அல்லது அவன் வந்து ஒரு இதுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், நான் வந்து சுவிசேஷத்தை மட்டும் சொல்லுவேன், சர்ச்சை மட்டும் பிளான்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் வந்து இருக்க முடியாது. ஒருவேளை யாக்கோபுடைய வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்னா, கிரியை இல்லாத விசுவாசம் வந்து செத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ்லாம் அதான். ஒருத்தன் குளிர்ல வந்து நிற்கிறான், நிற்கிறப்போ நீ வந்து நான் உனக்காக ஜோம் நிற்கிறேன்ட்டு அவனுக்கு குளிரை போக்குறதுக்கான போர்வையை கொடுக்கலன்னா அது எப்படி உன்னுடைய விசுவாசத்தை நீ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பார். அது மட்டும் இல்லை, நீங்க இன்னும் த்ரூ அவுட் பைபிள் நீங்க வந்து கொஞ்சம் ஆழமா பார்த்தீங்க அப்படின்னா,
கடவுள் வந்து இந்த உலகத்துக்காக அல்லது கம்யூனிட்டிக்காக இருக்கிற சின்ன சின்ன அந்த சமுதாயத்திற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற தரிசனம் அப்படின்னு எடுத்து படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அமேசிங். சில சில பகுதிகளெல்லாம் ரொம்ப அருமையான விஷனை வந்து ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரே உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை வாசிப்போமே. ஏசாயா 62வது அதிகாரத்துக்கு வாங்க. பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா 65. ஏசாயா 65 வந்து ஒரு மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக். ஆண்டவருடைய ஆட்சி, ஆண்டவருடைய அரசு நிர்வகிக்கப்படுகிற பொழுது என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு அங்க வந்து சொல்லுவாங்க. சொல்லுகிற பொழுது பார்த்தீங்க அப்படின்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் பேசேஜ். புதிய வானம் புதிய பூமியெல்லாம் வரும், எருசலேம் களி கூறும், அழுகையின் சத்தமே இருக்காது. 19வது வசனத்துல பார்த்தீங்க அப்படின்னா 65:19 எங்கேயுமே அழுகையின் சத்தம் இருக்காது, எல்லா இடத்துலையும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 20வது வசனம். 20வது வசனத்துல இனி அற்ப ஆயுசுள்ள பாலகன் அப்படின்னு அர்த்தம். அற்ப ஆயுசுள்ள பாலகன்னா என்ன அர்த்தம்? சின்ன வயதிலேயே மரித்து போய்விடுவது, சிறு குழந்தைகள் மரிப்பது. அதுக்கு வந்து ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம்? நம்ம இன்ஃபேண்ட் மார்டாலிட்டின்னு சொல்லுவோம். இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் வந்து இந்தியாவில், இஃப் மை மெமரி இஸ் ரைட், 1000 குழந்தைகளுக்கு 33 குழந்தைகள் செத்து போயிருது ஒரு வயசை அடையிறதுக்குள்ள. சாகிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். சாகிறதுக்கான பிரைமரி ரீசன் இன்னைக்கு வரைக்கும் டயரியா. வேற ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. டயரியாவுனால ஒரு வயதை தொடுவதற்குள் இந்த மார்டாலிட்டி ரேட் வந்து ஒரிசா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் எல்லாம் இன்னும் ஹையா இருக்கு. தமிழ்நாட்டுல கம்மி, கர்நாடகால எவ்வளவுன்னு எனக்கு தெரியல. பட் ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா 33 நினைக்கிறேன். சோ அது இருக்காது அப்படின்னு சொல்றாரு. சோ தேவனுடைய ராஜ்யத்துல அற்ப வயசுள்ள பாலகன் இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சோ தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிறார்கள், 100 வயது வாழ்றவனை செத்தவன வாலிபன் என்று எண்ணப்படுவான் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அதுக்கு என்ன அப்படின்னா லைஃப் ஸ்பேன் ஆஃப் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும், லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருடைய ஆளுகை வருகிற பொழுது இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி இருக்காது. 100 வயது வரைக்கும் வாழ்ந்து மரிக்கிறவர்களை கூட இளைஞர்கள் என்று சொல்லுவார்கள் அப்படின்னு இருக்குது. அதுல இன்னும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வீடு கிடைக்கும், என்னென்னமோ இருக்கும். இது எல்லாமே இன்க்ளூடட் தான். இது எல்லாமே. ஸோ நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது அப்படின்னா ஒன்லி ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் தான். இல்ல, வி ஹாவ் டு பி இன்டெக்ரல். பட் த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அந்த வேர்டை நீங்க நோட் பண்ணிக்கணும், இன்டெக்ரல் மினிஸ்ட்ரிஸ். இன்டெக்ரல்னா எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. பொருளாதாரம், கல்வி, மருத்துவம் எல்லாத்தையும் உள்ளடக்கி தான் ஊழியம் செய்யணும். பிரச்சனை என்ன அப்படின்னா சென்ட்ரல்ல வந்து சர்ச் பிளான்டிங் இருக்கணும். இது எல்லாம் நடக்கணும் அப்படின்னா சென்டர்ல வந்து சர்ச் பிளான்டிங் அண்ட் டிசைபிள் மேக்கிங் இருக்கணும். அதை தான் டேவிட் ஹசல்கிரேவ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சர்ச் பிளான்டிங் இல்லாமல் நீங்க இதையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் மிஷன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ ரெண்டாவது ஆஸ்பெக்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் தி சாக்ரமெண்டல் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி கிரேட் கமிஷன். அது என்ன டிஸ்கஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? பேப்டிசம். ஓகே, டிஸ்கஸ் பண்ணோம். பேப்டிசத்துல என்ன மெயினா டிஸ்கஸ் பண்ணோம்? ஃபெய்த் இருக்கணும். ஃபெய்த் இருந்து அடுத்து எப்ப கொடுக்கணும்?
immediately as soon இம்மீடியட்டா as கொடுத்துடலாம். ஃபெய்த் இருந்தது அப்படின்னா இம்மீடியட்டா கொடுத்துடலாம். அதுல 2 வார்த்தை நான் யூஸ் பண்ணேன். ஒண்ணு, அவங்க என்ன யோசிச்சாங்க அப்படின்னா இட் இஸ் அ இனிஷியேஷன். process. இனிஷியேஷன். ஆனா நம்ம அதை இன்னைக்கு எப்படி மாத்தி வச்சிருக்கிறோம்? கிராஜுவேஷனா மாத்தி வச்சிருக்கோம். அதுதான் அதுல இருக்கிற சிக்கல். ஸோ அதை கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ரைட். தேர்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி இது என்ன அப்படின்னா டிடாக்டிக். கிரேட் கமிஷனுடைய இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து டிடாக்டிக். டிடாக்டிக்னா உங்களுக்கு தெரியும் என்னது? Teaching. டீச்சிங். வெரி குட். ஸோ மூணாவது ஆஸ்பெக்ட் ஆஃப் கிரேட் கமிஷன்ல எம்பசைஸ் பண்றது தான் டீச்சிங். எதை டீச் பண்றது? Gospel. காஸ்பலையா டீச் பண்ணணும்? காஸ்பலையும் டீச் பண்ணணும் உள்ள வந்ததுக்கு அப்புறம். கிரேட் கமிஷன்ல எதை டீச் பண்ணணும்னு சொல்றாரு ஆண்டவர் மத்தேயு 28. நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவைகளை கற்றுக் கொடுத்தவைகள்னு வருமா, கட்டளையிட்டவைகள்னு வருமா? கட்டளையிட்ட யாவையும் நினைக்கிறேன். ஓகே. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்ப எதை டீச் பண்ணணும்? ஆண்டவருடைய கட்டளைகள். சரி, அது எங்க இருக்கு? பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுலயும் இருக்கு. ரெண்டு. அந்த 2 மட்டும் சொல்லி கொடுத்தா போதுமா? அந்த 10 2ல அடக்கிட்டாரு. அதுக்கப்புறம் உண்ணாக்கிட்டாரு பவுல். அவ்வளவுதானா? அதை மட்டும் சொல்லி கொடுத்தா போதுமா? அதுல மேஜரான திங்ஸ் எல்லாமே வந்துருங்க. ஆமா, பட் இது ஒரு இன்டர்பிரிட்டேஷன் அப்படி உண்டு. இயேசு கிறிஸ்துவுடைய கற்பனை அப்படின்னா 2 தான். லவ் யுவர் காட் அண்ட் லவ் யுவர் நெய்பர். அந்த 2 மட்டும் எத்தனை வருஷம் சொல்லி கொடுப்பீங்க? பிறகு எபிசல்லாம் எதுக்கு எழுதுறாரு? ஸோ அதனால அதை வந்து சரியாக புரிந்து கொள்வது அப்படின்னா, ஒரு சிலர் இந்த குரூப் உமாசங்கர்னு ஒருத்தர் உண்டுல, ஐஏஎஸ் உமாசங்கர் தானே அவரு, உமாசங்கர். அவங்க அந்த டீமை சேர்ந்தவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடைய மலை பிரசங்கத்தை மட்டும் பிரசங்கம் பண்ணுங்க போதும், வேற எதுவுமே தேவை கிடையாது. ஓல்ட் டெஸ்டமெண்ட்லாம் பிரசங்கம் பண்ணாதீங்க, ஓல்ட் டெஸ்டமெண்ட்லாம் வேஸ்ட். இயேசு கிறிஸ்துவோடைய மலை பிரசங்கம் மத்தேயு 5-7 அதை மட்டும் நீங்க சொல்லி கொடுங்க போதும். அப்படி ஒரு குரூப் கிளம்பி இருக்கு. ஒரு சிலர், ஆனா அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு வந்து சிஎஸ்ஐ மாதிரி ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டு சர்ச்சஸ்ல வந்து அந்த லெக்ஷனரி மெத்தடு ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மெத்தடு ஃபாலோ பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 3 வருஷத்துல ஹோல் பைபிள் கவர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ அப்படி வரும், எல்லா பகுதிகளில் இருந்தும் பிரசங்கம் பண்ற மாதிரி வரும். மற்றபடி அப்படி ஒரு சிஸ்டம் இல்லை அப்படின்னா யூஸ்வலா ப்ரீச்சர்ஸ் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேயே நின்றுவாங்க. ஏன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து பிரசங்கம் பண்றது ஈஸி, எல்லாம் கதைகளா இருக்கும், எடுத்து அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். எபிசல்ஸ்ல இருந்து பேசணும், நிருபங்கள்ல இருந்து பேசணும் அப்படின்னா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும், உட்காந்து எதுக்கு சொன்னாரு என்ன சொன்னாரு அப்படின்னு. ஸோ அதனால இங்க வந்து நம்ம டிடாக்டிக் அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா கட்டளைகளும், விச் மீன்ஸ் த ஹோல் கவுன்சில் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து பவுலப்போஸ்தலன் வந்து அப்போஸ்தலர் நடபடிகள்ல எபேசு திருச்சபையினுடைய மூப்பர்களுக்கு பேசுகிறப்போ அதை வந்து சொல்லுவார். நான் வந்து ஒன்றையும் மறைத்து வைக்கவில்லை, எல்லாத்தையும் நான் வந்து முழு த ஹோல் கவுன்சில் ஆஃப் காடை வந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஆக்ட்ஸ் 20th சாப்டர் வாங்க.
20th சாப்டர்ல தான் அந்த எஃபெசஸ். ஓகே. அப்போஸ்தலர் 20ல பாத்தீங்கன்னா 17வது வசனத்துல எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். அங்க பேசுறப்போ என்ன சொல்லுவாரு? நேரிட்ட சேதனைகள். ஓகே. 20வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 20:20 பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தையும் நான் அடுத்து இது காஸ்பல், சரிதானா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்துனா காஸ்பல்ல நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 26வது வசனத்துக்கு வாங்க. 26ல பாருங்க. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே அப்படின்னு எழுதுவார். அததான் ஆங்கிலத்துல வாசிச்சீங்க அப்படின்னா the whole counsel of God அப்படின்னு இருக்கும். சோ அப்ப அதுல பழைய ஏற்பாடும் அடக்கமா அப்படின்னா கண்டிப்பா பழைய ஏற்பாடு அடக்கம். ஏன்னா நீங்க காஸ்பல் பிரசன்ட் பண்ணணும்னாலே அப்போஸ்தல நடபடிகள்ல இருக்கிற பேட்டர்ன் என்ன அப்படின்னா எங்க இருந்து ஆரம்பிப்பாங்க? தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்தபடி இயேசு கிறிஸ்து வந்தாரு, எல்லாம் செய்தாரு அப்படிங்கிறது. ஸோ அதனால எல்லாத்தையும் தான் போதிக்கணும். இயேசு கிறிஸ்து கடவுளை நேசி பிறரை நேசி அதோட கூட நிப்பாட்டுறது மாத்திரமல்ல, அல்லது மத்தேயு 5:7 வரைக்கும் மட்டும் பேசுறது இல்லை, இல்லாட்டி எப்பயுமே நிருபங்கள்ல இருந்து பேசுறது இல்லை. எனக்கு ஒரு போதகர் தெரியும் சென்னையில, உங்களுக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்ப பாரு உன்னத பாட்டுல இருந்து பேசுவார். எப்பனாலும் அவர் உன்னத பாட்டுல இருந்து தான் பேசுவார். எத்தனை வருஷமா? பல வருஷமா பேசிட்டு இருக்காரு. ஸோ அதனால அப்படி ரொம்ப லிமிட்டட் இதா இருக்கிறது இட்ஸ் நாட் குட். டிடாக்டிக் அப்படிங்கிறப்போ இட் இஸ் தி ஹோல் கவுன்சில் ஆஃப் காட். தேவனுடைய ஆலோசனைகள் எதையுமே மறைக்காமல் நான் முழுவதுமாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த 3 ஆஸ்பெக்டையும் கம்பைன் பண்ணி பண்றது தான் கிரேட் கமிஷன். அதுல சென்ட்ரல் சர்ச் பிளான்டிங், அதுதான் மிஷன் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, எனி குவெஸ்டன்ஸ் இது வரைக்கும்? ஏன்னா அடுத்த ஆஸ்பெக்ட் அந்த கடைசி செக்ஷன் ஆஃப் தி ஆர்டிகிள்குள்ள போறோம். வெரி க்ரூஷியல் ஒன் அது. பட் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஐயா கிரேஸ் ஹியர், எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன். இப்போ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா an understanding of mission that is too broad and understanding of evangelism that is too narrow அப்படின்னு போட்டிருக்கு இல்லைங்களா ஐயா? ஸோ broadனா we should understand it as mission and narrowனா evangelism, அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்களா? இல்ல 2 பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கிறாரு. அதாவது ஹெசல் கிரேவ் எழுதுறப்போ மக்கள் மத்தியில இருந்த 2 பொதுவான பார்வை. ஒண்ணு என்ன அப்படின்னா எல்லாமே மிஷன் தான். ஓகே, ஸ்கூல் ஆரம்பிச்சாலும் மிஷன் தான். ரொம்ப பிராங்கா பேசுவோமே, ஐஎம்எஸ்ல டீச்சரா ஒர்க் பண்றவங்களுக்கு என்ன பேர் கொடுக்கிறோம் நம்ம? மிஷனரி டீச்சர். நான் மிஷனரி டீச்சர்ஸ்டே இந்த கேள்வியை கேட்டிருக்கேன். நீங்க மிஷனரி டீச்சரா? மிஷனரினா யாரு? சர்ச் பிளான்ட் பண்றவர் தான் மிஷனரி. கரெக்ட். வேற எப்படி நீங்க மிஷனரி டீச்சர்னு சொல்றீங்க? நீங்க பாக்குறது இங்க டீச்சிங் வேலை. சர்ச் பிளான்டிங் பண்றீங்களா? பண்றாங்கன்னா தட்ஸ் ஓகே. சிலர் எனக்கு தெரிஞ்சு சில டீச்சர்ஸ் கேம்பஸ் அவுட்டே வெளியே போக மாட்டாங்க, வில்லேஜுக்கே போக மாட்டாங்க. பிறகு how do you call them as missionary teacher? ஃபண்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல தட்ஸ் ஓகே. நீங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணணும், அவரை பிறகு என்ன டீச்சருக்கு காசு கொடுன்னா எப்படி கொடுப்பீங்க? கொடுக்க மாட்டீங்களே.
அதனால என்ன செய்யறோம்னா we coin that as a missionary teacher. அதுதான் இப்ப சிக்கலாகுது. அப்ப மிஷனரி டீச்சர் அப்படின்னா அவருடைய ஒர்க் என்ன? அப்ப டூ பிராட் ஆயிருது. டீச் பண்றவரும் மிஷனரி தான். பிறகு மிஷனரி டாக்டர், மிஷனரி நர்ஸ், மிஷனரி கேர் டேக்கர், என்னன்னாலும் நீங்க அதை ஆட் பண்ணிட்டே போலாம். பட் வாட் தே டூ ஆக்சுவலி, சர்ச் பிளான் பண்றாங்களா? இல்ல. இதுதான் பெரிய சிக்கலாச்சு. டூ பிராட் பெர்ஸ்பெக்டிவ்னு ஆரம்பிச்சு. ஐ மீன் there was need, there is no doubt. மிஷன் டாக்டர்ஸ் தேவைப்பட்டுச்சு, டீச்சர்ஸ் தேவைப்பட்டுச்சு. பட் அதுக்காக ஃபோக்கஸ் எங்க மாறிடுச்சு அப்படின்னா இந்த ஒர்க்ல தான் போயிருச்சு. அதனாலதான் அவர் என்ன எழுதுறாருன்னா we have to go back to the Paul's model அப்படின்னு எழுதுறாரு. Paul's model வந்து it is church planting and disciple making, that is central. அதுதான் மையம். சரி, அடுத்து டூ நேரோ என்ன அப்படின்னா இவாஞ்சலிசத்தை வந்து எதோட நிப்பாட்டிக்கிறது அப்படின்னா வெறுமன காஸ்பல் பிரசன்டேஷனோட முடிச்சுக்கிட்டு போயிடுது. அதுக்குதான் நம்ம நேரடியா வகுப்புல சந்திச்சப்போ, ஐஎம்எஸ் ஆபீஸ்ல கோத்தனூர்ல சந்திச்சப்போ ப்ராக்ளமேஷனுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வி நீட் அ கம்யூனிட்டி, என்ன புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நாம் ஞானமாய் நடக்கணும், அவன் கேள்வி கேட்கணும், அப்பதான் பதில் சொல்ல முடியும், அதையெல்லாம் பார்த்தோம். மீனிங் கேள்வி கேட்பது என்பது, கேள்விப்படுதல் என்பது விசுவாசத்திற்கு நேராக அழைத்து செல்லுகிறதாக இருக்க வேண்டும். மாறாக ஒருவேளை ரொம்ப சிம்பிளா ஞாபகிக்கிறதுக்காக சொல்லணும்னா கபடி இவாஞ்சலிசம் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோம். சோ அது வந்து டூ நேரோ. ஏன்னா அதுவும் ஆட்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து சுவிசேஷம் சொல்றது தாங்க வேலை, நாங்க வேற ஒண்ணும் செய்ய மாட்டோம், சர்ச் பிளான்ட்லாம் பண்ண மாட்டோம், சீஷர்களை உருவாக்க மாட்டோம், நாங்க போய் சுவிசேஷம் அறிவிச்சுட்டு வந்துருவோம், நாங்களும் ஊழியம் தான் செய்யறோம் அப்படின்னு ஒரு குரூப். சோ அந்த ரெண்டையும் தான் அவர் கரெக்ட் பண்றாரு. கரெக்ட் பண்ணி தான் அந்த ஆர்டிகிள் எழுதுறாரு. சோ மிஷன்ஸ்னா சர்ச் பிளான், சர்ச் இல்லாத இடத்துல சர்ச் பிளான் பண்றது தான்ப்பா மிஷன்ஸ். அப்ப சோசியல் ஒர்க் பண்ணலாமா? பண்ணு, பட் தட் ஷுட் பி பெரிஃபரி, that is secondary, that should not take all our effort அப்படின்னு சொல்றார். ஓகே, கிளாரிஃபை ஆயிடுச்சா இல்ல இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேனா? இல்ல கிளாரிஃபை ஆயிடுச்சுங்க ஐயா. பிகாஸ் இங்கிலீஷ் புக்ல அப்படி இருக்கிறதுனால ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ கரெக்ட் பண்றாரு. பாப்புலர் பெர்ஸ்பெக்டிவ். தேங்க்ஸ். ஓகே, வேற யாருக்கும் கேள்விகள், சந்தேகங்கள்? ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா லெட்ஸ் மூவ் ஆன். அந்த கடைசி செக்ஷன் ஆஃப் தி ஆர்டிகல் ரொம்ப குரூஷியல். இது ஒன்று அவர் என்ன இது பண்றாரு அப்படின்னா எம்இ மிஷன் இவாஞ்சலிசம் அப்படின்னு சில நம்பரிங் கொடுக்கிறார். ME0 கொடுக்கிறாரா? ME1, ME2, ME3. ஓகே, இது ஏதோ செல்போன் மாடல் நினைச்சுக்கிடாதீங்க. ME0, ME1. ME-னா மிஷன் அண்ட் இவாஞ்சலிசம் ரெண்டையும் கம்பைன் பண்றாரு. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம இது ஒரு மாதிரி ஒரு டிவிஷன் இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்காக, அதை சேர்க்கணுங்கிறதுக்காக தான் அவர் வந்து மிஷன் அண்ட் இவாஞ்சலிசம் அப்படின்னு கம்பைன் பண்றாரு. சரி, கம்பைன் பண்ணி மிஷன் அண்ட் இவாஞ்சலிசம் 0 அப்படின்னா யார் மத்தியில ஒர்க் பண்றது? கிறிஸ்டியன்ஸ் மத்தியில. வெரி குட். எப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க மத்தியில? பைபிள் பிலீவிங் இல்லாம குளிரம் இல்லாம இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் மத்தியில. சோ நம்ம பொதுவா அதுக்கு பயன்படுத்துற வார்த்தை என்ன? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வந்து பைபிள் டேர்ம். பட் நம்ம நார்மலா பேசுறப்போ என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவோம்? சண்டே கிறிஸ்டியன்ஸ், பெயர் கிறிஸ்தவர்கள். ஓகே, நாமினல் கிறிஸ்டியன்ஸ். இங்கிலீஷ்ல வந்து நாமினல் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது யாரோ சொன்ன மாதிரி பெயர் கிறிஸ்தவர்கள்.
இது வந்து ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்ல போறேன். இரண்டாவது தலைமுறை கிறிஸ்தவர்களை சீஷர்களாக மாற்றவில்லை என்றால், சரியா, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இல்லை, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து அந்த ஆர்வத்துல ஓடிரும். ஆனா இரண்டாவது தலைமுறை கிறிஸ்தவர்களை நாம் சீஷராக்கவில்லை என்றால், மூன்றாவது தலைமுறையில் தலைமைத்துவ தட்டுப்பாடும், ஐந்தாவது தலைமுறையில் நாமினலிசமும் உள்ளே வந்துவிடும். When you don't disciple the second generation Christians, in third generation you will have dearth of leadership, and in fifth generation nominalism will creep in. இது வந்து ரிசர்ச். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு வந்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோயில் திருமண்டலங்களை எடுத்து ஸ்டடி பண்ணுங்க. ஐந்தாவது ஆறாவது தலைமுறை வந்து விட்டது. அங்க நாமினலிசம் பெருகி இருக்கா இல்லையா? பெருகிருக்கு, ரொம்ப பெருகி இருக்கு. சோ அதுக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, லேக் ஆஃப் செகண்ட் ஜெனரேஷன்ல த லேக் ஆஃப் டிசைபிள்ஷிப். சரி, இப்ப நாமினல் கிறிஸ்டியன்ஸ் நிறைய இருக்கிறாங்க, சுத்தி நிறைய இருக்கிறாங்க. அவங்ககிட்ட ஒர்க் பண்ணணுமா, பண்ண வேண்டியது இல்லையா? பண்ணணும். ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாரும் நாமினல் கிறிஸ்டியன்ஸ் தான் வேலை பார்க்குறாங்க. டிவி சேனல் நடத்துறவனும் நாமினல் கிறிஸ்டியன்ஸ்க்கு தான் வேலை செய்யறான். மிஷினரி ஏஜென்சிஸ்ன்னு ஆரம்பிக்கிறவங்களும் கடைசியில எங்க வந்து முடிச்சிருக்கிறாங்கன்னா ரிவைவல்ன்றாங்க. ரிவைவல் அண்ட் ரெனியூவல் அப்படின்னு உட்காந்து நாமினல் கிறிஸ்டியன்ஸையே பிடிச்சி உட்கார வச்சு அவனுக்கு இந்த ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராமு அப்படின்னு மாறி மாறி நாமினல் கிறிஸ்டியன்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஐ மீன் நாமினல் கிறிஸ்டியன்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணணும், ஏன்னா தே ஹாவ் மணி. அடுத்து தே ஹாவ் எனார்மஸ் ரிசோர்சஸ். ஸோ அதனால we need to work with them. That's nothing wrong in working among nominal Christians. Okay, that is ME0, right? What is ME1? வேற கல்ச்சர்ல உள்ளவங்க மீன்ஸ் இப்ப தமிழ்லே நம்ம தமிழ் தெரியும், அவங்களுக்கும் தமிழ் தெரியும், பட் அவங்க ஜீசஸ் பத்தி அறியாம இருப்பாங்க, அந்த மாதிரி. சரி, சுஜா சொல்றது சரியா தப்பா? மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? ஐ திங்க் சிமிலர் கல்ச்சரா இருக்கும், ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் இருக்கு. ஆமாங்க. அல்ல, நான் என்ன கேட்டேன்னா, சுஜா சொன்னது தப்பா ரைட்டான்னு கேட்டேன். கரெக்ட். கரெக்ட். அப்படின்னா நீங்களும் என்ன அக்ரி பண்றீங்கன்னா, சிமிலர் கல்ச்சர், அதாவது அவங்க கொடுத்த எக்ஸாம்பிள் வந்து தமிழ் வந்து தமிழ் பீப்புள் மத்தியிலே ஒர்க் பண்றது, தெலுங்கு வந்து தெலுங்கு பீப்புள் மத்தியிலேயே ஒர்க் பண்றது. மீனிங் வி டோன்ட் நீட் டு கல்ச்சரலா ரொம்ப ஒன்றும் பெருசா கிராஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மற்றவங்க என்ன நினைக்கிறீங்க? அது சரிதானா? ME1னா மற்ற ஆத்மாக்கள்லாம் இருக்கீங்களா? சாப்பிட போயிட்டீங்களா? எல்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு. வீடியோ ஆன் பண்ணவே இல்லை யாரும். அதானே. உமா சொல்லுங்களேன். ME1னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க? ME1 ஒரே கலாச்சாரத்தை உடையவங்க கிட்ட. சரி, இப்ப தமிழ்காரங்க தமிழ் மக்கள் மத்தியிலே ஒர்க் பண்றது, அது எடுத்துக்கலாமா எக்ஸாம்பிளா? எடுத்துக்கலாம். சரி, ரைட், வெரி குட். சோ சிமிலர் கல்ச்சர் பீப்புள், உதாரணம் வந்து தமிழ் டு தமிழ் ஆர் தெலுங்கு டு தெலுங்கு. பட் இங்க வந்து இவங்க நான் கிறிஸ்டியன்ஸ்.
இங்க வந்து கிறிஸ்டியன்ஸ், பட் இங்க வந்து நான் கிறிஸ்டியன்ஸ் மத்தியில ஒர்க் பண்றது தான் ME1. சரி, வெரி குட். ME2? ME2 வந்து வேற வேற லாங்குவேஜ், டிஃப்ரெண்ட் கல்ச்சர். New language and culture. அப்புறம் ME3 என்னது? இந்த மலைவாழ் மக்கள் கலாச்சாரத்துல இருக்க அவங்களுக்கு அந்த கேட்டகரி ME3 ஆகும். சரி, அப்ப ME2 நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? ஒரு தமிழ்காரர் போய் அவர் தமிழ்காரர் போய் ஒரியா இருக்கிற மக்கள் கிட்ட போய் சொல்றது அது ME3. ஏன்னா அது ரொம்ப கிராஸ் கல்ச்சர் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டேட்க்கு போய் சொல்றது. கன்னடா மேபி, சாரி கன்னடான்னா கர்நாடகா லாங்குவேஜ் அந்த மாதிரி. அதுல வந்து உங்களுக்கு வந்து நிறைய கல்ச்சரல் ரெலவன்ஸ் இன்னும் இருக்கும். சவுத் ஒரே பிளாக், ப்ராபப்லி ஒரு தமிழ்காரர் வந்து கர்நாடகா மக்கள் மத்தியிலையோ அல்லது ஒரு தமிழ்காரர் வந்து அதே கல்ச்சர் சிமிலர், கொஞ்சம் கல்ச்சரல் டிஃபரன்சஸ் இருக்கும், பட் தே கேன் பிக் அப் அப்படிங்கிறது தான் ME2. ME3 வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் கல்ச்சர். லைக் நான் வந்து புரஜா அப்படிங்கிற ஒரு குரூப்ல மிஷினரியா இருந்தேன் கொஞ்ச நாள். அவங்க பாஷை வேற, அவங்க கலாச்சாரம் வேற. 10 நாள் பழைய கஞ்ச வச்சு குடிப்பாங்க. அதை நம்ம குடிக்கணும்னா நமக்கு மூக்கு ஒண்ணு செத்து போயிடணும், இல்ல மூக்கை பிடிச்சிட்டு தான் குடிக்க முடியும். ஸோ பயங்கர டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல். ஸோ அதுதான் ME3. சரிதானா? இதை வந்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப இதுல அவர் கன்க்ளூட் பண்றப்போ நீடு எங்க ரொம்ப இருக்குன்னு சொல்றாரு. ME0, ME1. அப்படியா கன்க்ளூட் பண்றாரு? ME3. ME2 or ME3 தான் நிறைய நீடு இருக்கு. இன்னும் 40% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து அந்த கேட்டகரியில தான் இருக்கிறாங்க. தே ஆர் நாட் க்ளோஸ் டு எனி கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை இப்போ அது அந்த ஆர்டிகிள் எழுதினப்போ ரொம்ப இது, பட் இப்பயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்டில் வி ஆர் கிராஸ் கல்ச்சரல். இதுக்கு தேர் இஸ் அ நீட். இன்னமும் ஆண்டவரை முற்றிலுமாய் தெரியாமல் இருக்கிற ஏரியாஸ் வந்து இருக்குது. அதுக்கு நம்ம வந்து கிராஸ் கல்ச்சரல் கண்டிப்பா போயாகணும். அதாவது த நீட் ஃபார் கிராஸ் கல்ச்சரல் மிஷன் இருக்குது. அதே மாதிரி த நீட் ஃபார் இண்டிஜினஸ் மிஷன் அதுவும் இருக்குது. கிராஸ் கல்ச்சரல் மிஷன்னா நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, இன்னைக்கும் ஒரு தமிழ்நாட்டில இருந்தோ அல்லது ஆந்திரால இருந்தோ வித்தியாசமான கலாச்சாரம் கொண்ட மக்களிடத்துல போய் தங்கி இருந்து அவங்களுடைய பாஷையை படிச்சு அவங்களுடைய கலாச்சாரத்தை படித்து அங்க போய் காஸ்பலை இன்கார்னேட் பண்ண வேண்டியது கண்டிப்பா அதுக்கு நீடு இருக்கா அப்படின்னா இருக்கு. அதையும் செய்ய வேண்டியிருக்கு. இண்டிஜினஸ் மிஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதான் அதாவது ME1 அது இண்டிஜினஸ் மிஷன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு IMSல எந்த பீப்புள் குரூப் ரொம்ப ஓகே, கோயா எடுத்துக்கணும். கோயால வந்து நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. நிறைய சர்ச்சஸ் வந்து இப்போ ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரிசா பார்டர்ல, சத்தீஸ்கர்ல எல்லாம் நிறைய கோயா பிலீவர்ஸ் இருக்கிறாங்க, சர்ச்சஸ் இருக்குது. அப்ப கோயா பீப்புளை வச்சே கோயாவை என்ன செய்யலாம், இனிமேல் ரீச் பண்ண முடியும். அது வந்து அவங்களே பண்ணாங்கன்னா அது வந்து என்ன இவாஞ்சலிசம் ஆயிரும்? ME1 ME0? கோயா மக்களே போய்
கோயா அன்பிலீவர்ஸ் மத்தியில ஒர்க் பண்றது வந்து ME1 ME0? ME1. ஓகே, சோ அதுதான் இண்டிஜினஸ் மிஷன் சொல்றோம். கோயால அத மாதிரி இருக்கிறாங்க, மால்டோல அத மாதிரி இருக்கிறாங்க, சந்தால்ல அத மாதிரி இருக்கிறாங்க, பஞ்சாரால அத மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்ம மோட்டிவேட் பண்ணி அவங்க இன்னும் அவங்களுடைய அன்ரீச்டு பீப்புளை வந்து மோட்டிவேட் ரீச் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்னா that's what we call it as indigenous mission or ME1. அவங்க வந்து எஃபெக்டிவா பண்ண முடியும். ஏன்னா அவங்க வந்து லாங்குவேஜ் படிக்கணும்னு அவசியம் இல்லை, கல்ச்சரை கத்துக்கிடணும்னு அவசியம் இல்லை, அவுட் சைடர் கிடையாது, அவங்க இன்சைடர். அத்தன்டிக்கா அவங்க போய் சொல்ல முடியும் காஸ்பல் ப்ராக்ளமேஷன். ஸோ அதனால ME1 வந்து இண்டிஜினஸ் மிஷன்ஸ்ல ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேட்டகரி வந்து லோக்கல் சர்ச் மிஷன். இதுவும் இப்ப செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. லோக்கல் சர்ச் மிஷன் இன்னைக்கும் வந்து இப்ப IMSல வந்து எத்தனை அப்ராக்சிமேட்டா எத்தனை சர்ச்சஸ் பிளான் பண்ணியிருப்பாங்க? சும்மா ஒரு ரஃப் ஃபிகர் கொடுங்க. நீங்க எல்லாம் பிரேயர் குரூப் லீடர்ஸ் தானே, இல்லையோ? ஆமா ஐயா. எத்தனை சர்ச் இருக்கும் பிளான் பண்ணது? ஒரு 100. அவ்வளவுதான் இருக்குமா? என்ன அலன் ரொம்ப கம்மியா சொல்றீங்க? நேசகுமார் ஒய்ஃபுக்கு தெரியுமா? அதான் கேட்க. பாலன் இல்லையா? இல்லையோ? சொல்லும்போது கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருந்துச்சு. சரியா கேட்கலையோ நான் கேட்டது? ஆமா ஐயா, நெட்வொர்க் ப்ராப்ளமா இருந்து விட்டுட்டு. ஓகே, IMSல எத்தனை சர்ச்சஸ் இருக்கும்னு கேக்குறேன், பிளான் பண்ண சர்ச்சஸ் அப்ராக்சிமேட்டா. IMSல தெரியலையா, ஓவராலா தெரியலையா. ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்களேன், அப்ராக்சிமேட்டா ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல, இத்தனை சர்ச் நாங்க பிளான் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு. ஆலன் 100ங்கிறாரு. 100 இல்லையா, இயர்லியே இயர்லி எவ்வளவுன்னு சொல்லுங்களேன், அதை வச்சே கொஞ்சம் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இயர்லி 100 மேல வந்துருதியா? ஓகே, இயர்லி 100. அப்போ ஒரு 1000 வச்சுக்கிடுவோமே இப்போதைக்கு, சும்மா அப்ராக்சிமேட்டா. ஒரு தடவை நான் கேட்டு வாங்கினேன், நான் எப்படியோ நம்பரை மறந்துட்டேன். எனிவே, தேங்க்யூ. ஸோ இப்போ 1000 சர்ச்சஸ் இருக்குது. இப்ப இந்த 1000 சர்ச்சஸை நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணி இவங்களை சுற்றி இருக்கிற பகுதிகளில் ஊழியம் செய்வதற்கு வைக்க முடியுமா? முடியாதா? வைக்கணும் ஆக்சுவலா. ஸோ இது ஒரு பெரிய சேலஞ்ச். இது வந்து IMS பிளான் பண்ண சர்ச்சஸ் மட்டும் இல்லை, மற்ற எல்லா சர்ச்சஸ்லையும். ஆக்சுவலா இந்தியாவில் வந்து கணக்கெடுப்பு வந்து என்ன அப்படின்னா 5 லட்சம் சபைகள் இருக்கு இந்தியா முழுவதும், வித் டிஃப்ரெண்ட் சைசஸ். 5 lakhs இருக்கு. 5 லட்சத்துல இருந்து 8 லட்சம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இத்தனை லட்சம் சபைகளை, காங்கிரிகேஷன்ஸை நம்ம கையில வச்சுக்கிட்டு அவங்கள நம்ம மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து ஈஸியா ME1 ME2 வரைக்கும் அவங்க என்ன செய்யலாம், போலாம். ME2 இவாஞ்சலிசம் வரைக்கும் அவங்க போனாங்கனாலே அதுவே ஒரு பெரிய கிரேட்டர் இன்புட், கிரேட்டர் புஷ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிதானா? ஸோ இண்டிஜினஸ் மிஷன் வந்து மோஸ்ட்லி இட் இஸ் ME1. கிராஸ் கல்ச்சரல் மிஷன் வந்து ME3 இருக்கு. ரைட். இப்ப கடைசியா இப்ப லேட்டஸ்ட் மிஷன் வந்து டிஜிட்டல் மிஷன். அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த டிஜிட்டல் மிஷன்ஸ்லயும் யாரை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ME0வா, ME1
ME0. ME0 தான் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. நான் பொதுவா ரொம்ப ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டேன். ஸ்டேட்டஸ் இந்த சென்ஸ் நான் இதை சொல்லல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சொல்றேன். அடுத்தவங்க ஸ்டேட்டஸ் பார்க்குற பழக்கமே கிடையாது எனக்கு. எப்பயாவது பார்ப்பேன், ரொம்ப போர் அடிக்குது இல்லை செய்யறதுக்கு ஒன்றும் உருப்படியா இல்லை அப்படின்னா உட்காந்து பார்ப்பேன். நிறைய பேர் வந்து இந்த ப்ரேயர் வைப்பாங்க, இன்னைக்கு ப்ரேயர் அப்படின்னு. சிலர் வசனம் வைப்பாங்க. சிலர் சொல்ல கேட்டிருக்கிறேன், அதாவது அதை பார்த்துட்டு எனக்கு கேட்பாங்க, ஐயா இது என்ன அப்படின்னு. ஸோ அது வந்து அந்த டைம் கேட்குறாங்க அப்படின்னா அங்க வந்து கொஞ்சம் ME1 நடக்குது. மற்றபடி எல்லாமே என்ன பார்த்துட்டு ஒருவேளை கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா அதை பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கிறது தான். பட் இதுல ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, டிஜிட்டல் மிஷன்ஸ் இஸ் கோயிங் டு ஸ்டே, வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், இட் இஸ் கோயிங் டு ஸ்டே. அதை வந்து நீங்க எவ்வளவு தூரம் அதை ஞானமாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது எனக்கும் ரொம்ப ஐடியாஸ் இல்லை, டிஜிட்டல் மிஷன்ஸ்ல என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி பண்ணணும் எனக்கு தெரியல. ப்ராப்ளி பட் வி ஹாவ் டு திங்க், அதை வந்து இன்னும் நம்ம எப்படி எஃபெக்டிவா பண்ண முடியும் அப்படிங்கிறத இது பண்ண முடியும். பட் there is a greater need for ME2 and ME3 kind of mission and evangelism. இன்னைக்கும் அதுக்கு வந்து தேவைகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு கன்க்ளூட் பண்றார் அந்த ஆர்டிகிள். ஓகே, எனி questions? ஓகே, இப்போ இன்னைக்கு நீங்க யோசிக்க வேண்டியது அப்படின்னா, கிரேட் கமிஷனை ஃபுல்ஃபில் பண்றதுல, மிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுல இன்னைக்கு இருக்கிற லோக்கல் சர்ச்சஸ் வந்து பவுல் அப்போஸ்தலன் பிளான் பண்ண சர்ச்சஸ் மாதிரி ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றாங்களா இல்ல பண்ணலையா, என்ன நினைக்கிறீங்க? பண்ணலை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க, மற்றவங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? பண்ணலை ஐயா. ஓகே, அப்ப நேச்சுரலா என்ன கேள்வி வருதுன்னா, பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? லோக்கல் சர்ச்சஸ் வந்து இன்வால்வ் பண்ணாம இருக்கிறதுக்கு, கிரேட் கமிஷன் ஃபோக்கஸ்டா செயல்படாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ப்ரையாரிட்டி மாறிடுச்சு. ஓகே, ராங் ப்ரையாரிட்டிஸ் ஆயிடுச்சு. குட். வேறவங்க? கிறிஸ்டிஜா என்ன இன்னைக்கு பேசவே இல்லையே? பையன் அழுதுட்டு இருக்காரு, அதான் கொஞ்சம் மியூட்ல. ஓ சரி சரி சரி. கிறிஸ்டிஜா வந்து நோட்ஸ் எடுத்துட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணி குரூப்ல போடுறதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காப்ல. ஓ, கோனார் நோட்ஸை போட்டு உங்களை எல்லாம் சோம்பேறி ஆக்குறாப்லையா? வேற என்ன காரணம்? ப்ரையாரிட்டிஸ் பெரிய இஷ்யூ. ஆலன்? பீப்புள்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் இல்ல, அவங்களுடைய எதிர்பார்ப்பு. எந்த பீப்புளை சொல்றீங்க? பிலீவர்ஸா லீடர்ஸா? பிலீவர். பிலீவர்ஸ் உடைய எக்ஸ்பெக்டேஷனும் மாறிடுச்சு. என்னத்தையோ வந்தமா போனோமான்னு இருங்கப்பா, எங்களை போட்டு என்னத்தையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க.
நீங்க சொன்ன நாமினல் கிறிஸ்டி. ஆமா, நாமினலிசம் வந்துருச்சு சர்ச்சுக்குள்ள. வெரி ட்ரூ. எனக்கு தெரிஞ்சு 2 மேஜர் ரீசன். ஒன்னு வந்து என்ன அப்படின்னா, சர்ச் ஹஸ் பிகம் அன் இன்ஸ்டிடியூஷன். அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இன்னைக்கு. ஒரு நிறுவனம் மாதிரி ஆயிடுச்சு, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு. லாபம் பார்க்கணும், ப்ராஃபிட் இருக்கணும், அந்த சிந்தனை போக்கு உள்ள வந்துருச்சு அப்படின்னா கிரேட் கமிஷன்லாம் பின்னாடி போயிடும், ரொம்ப தள்ளி போயிடும். அடுத்தது என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம உருவாக்கி வச்சிருக்கிற ஸ்ட்ரக்சர் அது வந்து டு சர்வ் த பர்பஸ். எல்லா வீடுகள்லையும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் எதுக்காக அப்படின்னா ஒரு பர்பஸை சர்வ் பண்றதுக்காக வச்சிருக்கோம், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். எங்க வீட்டுல என் பிள்ளைகள் என்ன கேட்டாலும் உடனே என் ஒய்ஃப் என்ன சொல்லுவான்னா, அவங்க அப்பாட்ட போய் கிளம்பா. அது எதுக்குன்னா பர்பஸ் வந்து செலவு குறைக்கிறதுக்கு. என்கிட்ட வந்து என்ன கேட்டாலும் நான் வந்து முதல்ல நோன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் நான் நோன்னு சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப போய் எங்க அவாவிட்ட கேட்டா அவ திருப்ப என்ன கேட்பான்னா, அப்பா என்ன சொன்னாங்க, நோ. நோனா நோ தான், அவ்வளவுதான். நோ மோர் டிஸ்கஷன். அந்த ஸ்ட்ரக்சர் எதுக்காக வச்சிருக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் டு சர்வ் அ பர்பஸ். சரியா? ஆனா என்னைக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அந்த பர்பஸை சர்வ் பண்றதுக்கு உதவவில்லையோ அந்த ஸ்ட்ரக்சரை என்ன செய்யணும்? மாத்தணும், டிஸ்மேண்டில் பண்ணிட்டு மாத்தணும். இன்னைக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து என்ன நோக்கத்துக்காக சர்ச்சு உருவாகுனதோ அந்த பர்பஸை சர்வ் பண்றதுக்கு உதவுகிறதா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஆனா we are trying to hold on to that structure. ஸ்ட்ரக்சரை வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு பார்த்து அதை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ ரெனியூவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நடக்கணும். we have to rethink what kind of structure we need அப்படிங்கிறத வந்து நம்ம ரீதிங்க் பண்ண ஆரம்பிக்கணும். பட் மறந்துடாதீங்க, கிரேட் கமிஷனை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு லோக்கல் சர்ச்சுடைய ரோல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த லோக்கல் கம்யூனிட்டிஸ் இல்லை அப்படின்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு ஃபுல்ஃபில் தி கிரேட் கமிஷன். ஓகே, அடுத்த வாரம் வர்றதுக்கான ப்ராஜெக்ட் உங்களுக்கு 19வது பக்கத்துல ஆங்கிலத்துல இருக்கும். தமிழ்ல வந்து எத்தனாவது பக்கம்னு எனக்கு தெரியல, யாராவது பார்த்து சொல்லுங்களேன். யூனிட் 2 இஷ்யூ 1. 17. ஓகே, பேஜ் நம்பர் 17 தமிழ்ல இருக்குது. அந்த ப்ராஜெக்டை நீங்க எழுதணும். அடுத்து write a 1 to 2 page summary explaining how the Great Commission unfolded historically from its giving at the end of Christ's time on earth through the end of Acts. Be sure to address the contributions and roles of individuals and local churches in this summary. என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி பிறகு அது கிரேட் கமிஷனா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, ஆக்ஸ் அந்த டேபிள் அதுல இருந்து கொஞ்சம் அதை எப்படி எடுத்து பிறகு அது எப்படி அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஃபுல்ஃபில் ஆச்சு, சர்ச் பிளான்டிங் எப்படி பண்ணாங்க, பவுல் எப்படி பண்ணாரு அப்படிங்கிறத கோர்வையா நீங்க எழுதுங்க. அதுல என்னெல்லாம் அட்ரஸ் பண்ண சொல்றாங்கன்னா, இண்டிவிஜுவலுடைய ரோல், லோக்கல் சர்ச்சஸ் உடைய ரோல், அந்த ரெண்டையுமே நீங்க வந்து மென்ஷன் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிதானா? அவுட்லைன் கொடுத்துட்டேன்.
ஸோ நீங்க ஆரம்பிக்க வேண்டியது என் சபையை கட்டுவேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் டப்புன்னு நீங்க அந்த டேபிளுக்கு போயிட வேண்டியதான். மத்தேயுல என்ன சொல்றாரு, மார்க்ல என்ன சொல்றாரு, லூக்கால என்ன சொல்றாரு, யோவான்ல என்ன சொல்றாரு, அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்றாரு, கிரேட் கமிஷனுடைய சம்மரி என்ன சொல்லிட்டு அது எப்படி அப்போஸ்தலர் நடபடிகள்ல அன்ஃபோல்ட் ஆகுது, எப்படி அது வெளிப்பட்டது, இந்த கிரேட் கமிஷன் எங்க எப்படி வெளிப்பட்டது அப்படிங்கிறத பவுலுடைய ஊழியத்திலிருந்து எழுதுங்க. அப்படி எழுதுகிற பொழுது இண்டிவிஜுவலுடைய கான்ட்ரிபியூஷன், தனிநபர் எப்படி அதுக்கு செயல்பட்டாங்க, பிளஸ் லோக்கல் சர்ச் எப்படி செயல்பட்டது அப்படிங்கிறத எழுதுங்க. சரிதானா? 1 to 2 பேஜ். அடுத்த வாரம் கிளாஸுக்கு வர்றப்போ அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஆர்டிகல், வாட் டு மிஷனரிஸ் டூ, மைக்கேல் கிரிஃபித்ஸ் எழுதின ஆர்டிகல். ரொம்ப சின்ன ஆர்டிகல். மிஷனரிகள் என்ன செய்கிறார்கள் அல்லது மிஷனரிகள் என்ன பணி செய்கிறார்கள்னு இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்ல. எந்த ஊழியத்தை செய்கிறார்கள், எந்த ஊழியத்தை செய்கிறார்கள் அப்படின்னு இருக்கும். அதையும் வாசிட்டு வாங்க. பிளஸ் திஸ் ஆக்ட்ஸ் பேசேஜஸ் 1:6-11, 13, 2:42-47, 20:17-28. சரிதானா? அசைன்மெண்ட்ஸ் கிளியரா? ப்ராஜெக்ட் பிளஸ் ரீடிங் அசைன்மெண்ட்ஸ். வாட் டு மிஷனரிஸ் டூ? ரைட், ஜோமணி முடிப்போம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கிரேட் கமிஷனை நீர் எங்களுக்கு கொடுத்து அதை இண்டிவிஜுவல்ஸாக, லோக்கல் சர்ச்சஸாக நாங்கள் செய்ய வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறீர். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சபைகள் நாங்கள் கேள்விப்பட்டது போல பல நேரங்களிலே அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வேறு காரியங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களை மன்னியும். நாங்கள் லோக்கல் சர்ச்சஸாக இன்னும் சந்திக்கப்படாத மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய வேண்டிய பெரும் பொறுப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஒரே இந்த நாளிலே கலந்து கொண்ட பிள்ளைகள் இதை குறித்து இன்னும் அதிகமாய் ஆலோசிக்க நீர் உதவி செய்யும். அவர்களுடைய சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல இந்த கருத்துக்கள் இன்னும் பரவத்தக்கதாக நீர் உதவி செய்யும். எங்களுடைய இந்திய திருச்சபையில இருக்கிற சபைகள் இன்னும் இந்த கிரேட் கமிஷனை நிறைவேற்றுவதற்கு முக்கியத்துவம் பண்ண நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான நேரத்தையும் நீர் எங்களை பொறுப்படுத்தி வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென்.